வங்கதேசத்தில் உள்நாட்டு கலவரம் தீவிரமடைந்ததால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடினார் பிரதமர் ஷேக் ஹசீனா. பிரதமர் இல்லத்திற்குள் புகுந்து போராட்டக்காரர்கள் சூறையாடியதால் பரபரப்பு. டெல்லி வந்தடைந்த நிலையில் லண்டன் செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல். நாட்டை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது வங்கதேச ராணுவம். இடைக்கால அரசு அமைக்கப்படும் என ராணுவ தலைமை தளபதி வேக்கர் உஸ் ஜமான் உறுதி. போராட்டக்காரர்கள் அமைதி காக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். வங்கதேச இந்திய எல்லையில் பாதுகாப்பை அதிகரித்து மத்திய அரசு நடவடிக்கை. எல்லையில் யாரும் நுழைந்து விடாதபடி தீவிர கண்காணிப்பு. மேற்கு வங்க மக்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கோரிக்கை. 48 மணி நேரத்திற்குள் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகும் ஈரான். ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்க ஆயத்தம். பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டம். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் 7வது நாளாக தொடர்ந்த மீட்பு பணி. அடையாளம் தெரியாத உடல்கள் சர்வ மத சடங்குகளுக்கு பின் அடக்கம். நிவாரண முகாம்களாக செயல்படும் பள்ளிகளை தவிர மற்ற பள்ளிகள் இன்று வழக்கம் போல் திறப்பு. தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று உறுதி. வீடு கட்டுவதற்கான கட்டிட அனுமதி கட்டணம் 100%க்கும் மேல் உயர்த்தப்பட்டதற்கு வலுக்கும் கண்டனம். ஒரேடியாக உயர்த்தவில்லை என்று அமைச்சர் KN நேரு இன்று விளக்கம். நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் திமுகவின் ராமகிருஷ்ணன் 30 வாக்குகள் பெற்று வெற்றி. எதிர்த்து போட்டியிட்ட திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் 23 வாக்குகளை பெற்றதால் பரபரப்பு. கோவை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி இன்று அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.